ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகல ஒரு பக்கம் அப்பா பையன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இப்ப பூதாகரமா ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இது ராமதாஸ் அவர்களுக்கு 2 மனைவியா அப்படின்னு இந்த விஷயம் ரொம்ப நாளா ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா யாருமே அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. சிஎன்ஆர் அவர் ரொம்பவே என்ன பண்ணியிருந்தாரு, ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க, சுசீலா அப்படின்றவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, ஃபுல் கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சிஎன்ஆர் என்ன பண்ணியிருந்தாரு, ராமதாஸ் ஐயா மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது ரொம்ப பரவலாவே என்ன பண்ணல, வெளி வரவே இல்லை. கிட்டத்தட்ட 2006 இருந்து இந்த பிரச்சனை வெளி உலகத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ராமதாஸ் மேல ஒரு 2வது மனைவியோ கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசல் பரசலா பேசப்பட்டது. ஆனா இது பத்தி பெருசா யாருமே கண்டுக்கல. இப்போ கடந்த 20ஆம் தேதி ஒரு தனியார் ஹோட்டல்ல 50வது ஆண்டு திருமண விழாவை தன்னுடைய 2வது மனைவி மூலியமா அவர் செலிப்ரேஷன் பண்ணிருக்காரு. இதற்கான போட்டோஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரவி ரொம்ப பரபரப்பா கிளப்பி இருக்கு. ஏற்கனவே இங்க அப்பா பையன் பிரச்சனை ஒண்ணு நிலவிட்டு இருக்கு. இதுக்கே இன்னும் முடிவு வரவே இல்லை. அது முடிகிறதுக்குள்ள இப்ப இன்னொரு பிரச்சனை உள்ள நுழைஞ்சிருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கு 2வது திருமணம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்களுடைய குடும்ப விஷயமா இருந்தாலும் இது பொது வெளியில வரும்போது கொஞ்சம் பேசும் பொருளா இருக்கு. நடிகை கஸ்தூரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக அரசில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே 2 திருமணம் பண்ணிக்கிறாங்க, இது இவங்களுக்கு ஒரு கல்ச்சராவே போயிருச்சு. ஏற்கனவே உங்க பையன் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு இவங்களுக்கு என்ன எத்தனை குழந்தை இருக்கோ அப்ப கட்சி யார் எத்தனை பேர் கூறு போடுவாங்களோ அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரியான விஷயத்த நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவருடைய குடும்ப விஷயம், அவரு முதல் மனைவியோட இருக்கிறாரோ 2வது மனைவி இருக்கிறாரோ அது அவங்களுடைய குடும்ப விவகாரம். ஆனா இது பொது வெளியில வரும்போது பேசும் பொருளா இருக்குல்ல. ஏற்கனவே இங்க நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அன்புமணி கிட்ட இந்த கட்சி பொறுப்பை கொடுக்கலாமா வேண்டாம், ஏன்னா அவரு என்ன பண்ணியிருந்தாரு, இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு கட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயா ராமதாஸ் தலைமையில ஒரு பொதுக்குழு நடந்தது. ராமதாஸ் தரப்பு ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. அந்த பொதுக்குழுவுல ஓப்பனாவே சொன்னாங்க, ஐயா கிட்ட ₹1 கூட இல்ல, எல்லா பணத்தையும் அன்புமணி எடுத்துட்டு போயிட்டாரு, அதனால நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. சோ ஒட்டுமொத்தமா கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா ராமதாஸ் இப்ப எம்டிஆர் இருக்காரு, அவர்கிட்ட பணமே இல்ல. இப்போ இந்த பணத்தை எல்லாம் அன்புமணி அவர்கள் பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த விவகாரத்தின் மூலமா இப்போ சுசீலா அவர்கள் அவங்க உள்ள நுழைஞ்சதுனால, இந்த விவகாரம் வெளி உலகத்து வந்தனால அன்புமணி அவர்களுக்கு சொத்துரிமைகள் மறுக்கப்படும், அதனால முன்னெச்சரிக்கை விதமாகத்தான் இந்த விவகாரத்தில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க அரசல் முரசலா பரவிட்டு இருக்கு. இதன் மத்தியில செயல் தலைவர் பதவியில தன்னுடைய மகளை கொண்டு வரலாம், அன்புமணி அவர்களை நீக்கிட்டு தன்னுடைய மகளை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு 2வது ஒரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க பேர் சுசீலா அப்படின்ற ஒரு விவகாரம் 2006 இருந்து பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சிஎன்ஆர் அவர்கள் பேசும்பொழுது இந்த விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிய பண்ணி வச்சிருக்கிறார். நிறைய இன்டர்வியூல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், CN ராமமூர்த்தி அவர்கள் இந்த விவகாரத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மாற்று கருத்து இல்ல. இப்படியா இருக்கும் பொழுது இந்த விவகாரம் வெளி உலகத்துக்கு இப்போ ரொம்ப பகிரங்கமா வெளிவந்ததுனால குடும்ப பிரச்சனையின் காரணமாகத்தான் அன்புமணி அவர்கள் இந்த விவகாரத்துல செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. இந்த 2வது திருமணம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அந்த விவகாரத்துக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய சிஎன்ஆருடைய இன்டர்வியூஸ் நிறைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேசியிருக்காரு. இந்த திருமணம் எப்படி நடந்தது, அதாவது சுசீலா அவர்கள் கிட்ட எந்த அளவுக்கு சொத்துக்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற எல்லா விவகாரத்தையும் ஐயா சிஎன்ஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. சோ இப்படியா இருக்கும் பொழுது ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றணுமா வேண்டாமா அந்த ஒரு சட்ட போராட்டம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் 2வது மனைவி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது அன்புமணி அவர்களையும் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமாளிக்கணும், இப்ப முதல் மனைவியையும் அவர் சமாளிச்சாகணும். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவகாரம் எல்லாருக்குமே தெரியும், அதாவது அன்புமணி கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கும் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே, முதல் மனைவி முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த விவகாரம் தெரியும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு சிலர்லாம்
அதிர்ச்சியா இருப்பாங்க. என்னது ஐயாவுக்கு இரண்டாவது மனைவியா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாவே என்ன பண்றாங்க கீழே, எப்பா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாதப்பா, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மனைவி தான், அவங்க சரஸ்வதி தான், அவங்களுடைய பிள்ளைகள் தான் அன்புமணி அவர்கள் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப இரண்டாவது மனைவின்னு ஒருத்தர் சொல்றீங்களே சுசீலா, அவங்களுக்கு எத்தனை வாரிசு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க பேசும் பொருளா இது ஆயிருக்கு. ஆனா உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் அவர்கள் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அவருடைய பர்சனலை தாண்டி இங்க நம்ம பேசணும். ஆனா இது பொது வெளிக்கு வந்ததுனால இப்ப பேசும் பொருளா இருக்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம், எடுத்து பேசுறோம். இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி இதை சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு புள்ளியில தான் இங்க வந்து இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இரண்டாவது மனைவி விட 50வது ஆண்டு விழா ரொம்ப வெகு விமர்சையா நடந்திருக்கு. இந்த விவகாரம் சோசியல் மீடியால பரவி இப்ப பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.